வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்திக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் அவதிப்படக்கூடியவர்களுக்கு நிறைய பக்க விளைவுகள் உங்களுக்கு இருக்கும். எழுதும்போது கைகளை நடுக்கம் தென்படுவது, உடலில் பொதுவாகவே சோர்வடைவது, களைப்பு, தலைவலி, நிலை தருமாற்றம், கால் மற்றும் கைகள் இருக்கக்கூடிய நரம்புகள் இழுத்து கொள்ளக்கூடிய தன்மை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நரம்புகளை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு அதிகம் ஊட்டச்சத்து தரக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். அப்பதான் நம்மளுடைய புற நரம்புகள் வலு குறைவு தடுக்கப்பட்டு நரம்பு சம்பந்தமான நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன உணவுகள், என்னென்ன பழங்களை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பழங்கள்ல அத்திப்பழம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு வலுப்பெறும். அத்திப்பழம் நம்ம சாப்பிடும் போது நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தினமும் ஒரு பழமோ அல்லது 2 பழமோ நம்ம சாப்பிடும் போது நரம்புகள் புத்துணர்ச்சி பெறும். அந்த அத்திப்பழம் ஃப்ரெஷ்ஷாக நீங்க பறித்து சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம், அல்லது உலர வைக்கப்பட்ட அத்திப்பழமாகவும் இருக்கலாம். ஸோ எப்படி எடுத்துக்கொண்டாலுமே அத்திப்பழம் நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்கும். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான பிரச்சனைகளை சரி பண்ணி மீண்டும் நமக்கு வராமல் தடுக்கும். பிரண்டைக்கீரை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலம் பெறும். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கீரைக்கு உண்டு. பிரண்டைக்கீரையை உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது உடலுக்கு பலம் கிடைக்கிறது மட்டுமல்லாமல் பிரண்டைக்கீரை நம்மளுடைய நரம்புகளையுமே வலுப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பிரண்டைக்கீரையை வாரத்தில் நம்ம 2 முறை சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம வராமல் முன்னாடி தடுக்கலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்வதற்கும் வராமல் தடுப்பதற்கும் வாரத்தில் 2 முறை பிரண்டைக்கீரையை சாப்பிட்றதுக்கு பழகிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மாதுளம் பழம் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு வலுப்பெறும். நரம்பு மண்டலம் ஒட்டுமொத்தமாகவே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மாதுளம் பழம் சாப்பிடும் போது அது நம்மளுடைய உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். இதன் மூலமாக நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நம்மளுடைய உடலை பலப்படுத்தி நரம்புகளையுமே மாதுளம் பழம் வலுப்படுத்தும். கூடுமான வரைக்குமே நீங்கள் மாதுளம் பழங்களை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய விதைகளை சாப்பிட பாருங்க. அப்படியே சாப்பிடுங்க. விதைகளை ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது அந்த சர்க்கரையெல்லாம் சேர்க்காம இயற்கையாகவே அதில் இருக்கக்கூடிய இனிப்பை நீங்கள் உட்கொள்ளும் போது உங்களுக்கு நரம்புகள் வலுப்பெறும். நெல்லிக்காய் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் வலுப்பெறும். காலையில் எழுந்ததும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது, அதிகாலையில் நெல்லிக்காய் சாப்பிட்றது, வாரத்தில் ஒரு தடவை நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது எல்லாமே நரம்புகளை நமக்கு வலுப்படுத்தும். இப்போ நெல்லிக்காய் பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் நமக்கு கிடைக்குதுன்றது எல்லாருக்குமே தெரியும். நெல்லிக்காய் சாப்பிடும்போது உங்களுடைய நர்வ் சிஸ்டம், அந்த நரம்பு மண்டலம் ஒட்டுமொத்தமாகவே வலுப்பெற ஆரம்பிக்கும். உங்களுடைய இம்யூன் பவரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கிடைக்கிறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். புதுசாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நலமோடு இருக்கலாம். மேலும் நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நெல்லிக்காய் சரி பண்ணிடும். வெற்றிலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்புகள் பலம் பெறும். வெற்றிலை நம்ம மென்று சாப்பிடும் போதே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுத்துக் கொள்ளலாம். வெற்றிலை சாப்பிடுவதால நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகள் எல்லாத்தையும் தடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு உண்டு. வெற்றிலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணோம்னா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா செரிமானத்தையும் அது மேம்படுத்தும், நரம்புகளையும் வலுப்படுத்தும். கண் நரம்புகளும் உடல் நரம்புகளும் வலுப்பெறுவதற்கு முருங்கைக்கீரையை எடுத்துக்கலாம். பொதுவாக முருங்கைக்கீரையை நரம்புகளுக்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கும். முருங்கைக்கீரைக்கு பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை குறிப்பிடுவாங்க. வாரத்தில் நீங்க 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரையை சமைத்து சாப்பிடும் போது நரம்புகளுக்கு பலம் கிடைக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். கண் நரம்புகள், குறிப்பாக அந்த கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை முருங்கைக்கீரையை அழிச்சிடும். முருங்கைக்கீரை சாப்பிட்டீங்கன்னா கண் நரம்புகளும் பலம் பெறும், உடல் நரம்புகளும் ஸ்ட்ராங்காக இருக்கும். பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிடும் போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலம் நமக்கு கிடைக்கும். பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டோம் அப்படின்னா நரம்புகளும் வலுப்பெறும், எலும்புகளும் வலுப்பெறும். எலும்பு சார்ந்த பிரச்சனையும் எதுவும் இருக்காது. ஒட்டுமொத்த நரம்பு மண்டலமே வலுப்பெறும். எலும்பும் ஆரோக்கியமாகிறதுல நம்ம பலகீனமான உடல் எல்லாம் பலமாக ஆரம்பிச்சிடும். நோய்வாய்ப்பட்டு ரொம்பவே உடல் மெலிந்து காணப்படுபவர்கள்லாம் தங்களுடைய பலகீனமான உடலிலிருந்து மாறி பலமான ஒரு உடலமைப்பை பெறுவதற்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு நரம்புகளும் எலும்புகளும் வலுப்பெறும். இப்போ நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையும் பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கலாம். உடனே நீங்கள் அந்த வீக்கான ஒரு பொசிஷன்ல இருந்து ஸ்ட்ராங்காக மாறணும்னா சூடான பாலில் பேரிச்சம்பழத்தை அரைத்து எடுத்துக்கொள்ளலாம். பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் உங்களுக்கு வலுப்பெறும். ஏதாவது ஒரு பழங்கள் தினமும் நம்ம எடுத்துக்கொண்டு தான் ஆகணும். அந்த பழங்கள் உணவுகள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம், உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம். ஸோ எப்படிப்பட்ட பழமாக இருந்தாலும் குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் தினமும் பழங்களை உணவுகளை சேர்க்க பழகிக்கிட்டோம் அப்படின்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம விடுபடலாம். கீரைகள் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நரம்புகள் வலுப்படும். இப்போ நரம்புகள் பலம் பெறுவதற்கு உண்மையாகவே கீரைகள் நல்ல பலன் கொடுக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரையெல்லாம் சாப்பிடும் போது நரம்புகளை
வலுப்படுத்திக்கலாம். தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகள் வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும். எந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுமே இருக்காது. விதைகள் மற்றும் நட்ஸை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். வால்நட், பாதாம், முந்திரி இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஆளி விதைகள், பூசணி விதைகள் இது எல்லாமே அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பு அமிலங்கள் ஆரோக்கியமான சருமத்திற்கும் நரம்புகளை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் உயிரணு சவ்வுகளை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதோடு விதைகள் மற்றும் நட்ஸில் இருக்கக்கூடிய விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் இது எல்லாமே நமக்கு வந்து குறிப்பாக நமக்கு அதிகமாக கிடைக்கிறதால நரம்புகள் வலுப்பெறும். குறிப்பாக இன்னும் பிஸ்தாவுக்கு அதிக கூடுதல் கவனம் கொடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் விட்டமின் பி சத்து இருக்குது. அந்த தயாமின் சத்து, அதாவது விட்டமின் பி என்று சொல்லக்கூடிய தயாமின் சத்து பிஸ்தாவிலையும் அதிக அளவில் இருக்கிறதுல நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அது மிகவும் முக்கியம். ஸோ நீங்கள் விதைகள் மற்றும் நட்ஸை தினமும் எடுத்துக்கொள்ளலாம். அதில் குறிப்பாக பிஸ்தாவுக்கு கூடுதல் கவனம் கொடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா விரைவில் நரம்புகள் வந்து உங்களுக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். பன்றி இறைச்சியே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா மட்டுமே நீங்கள் பன்றி இறைச்சி எடுத்துக்கலாம். மற்றபடி அதை சாப்பிட்டே தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. பன்றி இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்குது. மேலும் பன்றி இறைச்சியில் பொட்டாசியம், பாஸ்பரஸ், புரோட்டீன் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு. மாதத்தில் 4 தடவை, அதாவது வாரத்தில் ஒரு தடவை பன்றி இறைச்சி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் நலமோடு இருக்கலாம். ஓட்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் வலுப்பெறும். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸ் சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ்லையுமே விட்டமின் பி அதிகமாக இருக்குது. கூடுதலாக ஓட்ஸில் புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் சத்துக்கள்லாம் நிறைந்திருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்துமே நம்மளுடைய நரம்புகளை அமைதியடைய செஞ்சு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை நமக்கு மேம்படுத்தும். ஸோ நீங்கள் ஓட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நரம்புகள் ஸ்ட்ராங்காக இருக்கும். கடல் உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் வலுப்பெறும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டிங்கன்னா அது விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது. மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துவதற்கும் முக்கியமான சத்து விட்டமின் B12 தான். இப்போ விட்டமின் B12 யார் ஒருத்தவங்களுக்கு குறைபாடாக இருக்கோ அவங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள், நரம்பு சேதமெல்லாம் உண்டாகும். கடல் உணவுகளான மீன்களை எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் B12 அதிகமாக அதில் இருக்கிறதால ஆகவே அடிக்கடி மீன் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை மீன் சாப்பிடலாம். 2 தடவை நீங்கள் வாரத்தில் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் வலுப்பெறும். இறைச்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய நரம்புகள் வலுப்பெறுவதற்கு. நம்ம சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒரு இறைச்சியை வாரத்தில் ஒரு தடவை சாப்பிடலாம். இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்குது. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்டில் நீங்கள் சிக்கன், மாட்டு இறைச்சி போன்றவற்றை அப்பப்போ சேர்த்துக்கலாம். இதனால் விட்டமின்கள் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் உங்களுடைய உடலுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய நரம்புகளை வலுப்படுத்திக்கலாம். பால் பொருட்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் வலுப்பெறும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டிங்கன்னா அது பொட்டாசியம். இப்படிப்பட்ட பொட்டாசியம் வந்து பால் பொருட்கள் அதிகம் இருக்குது. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் அதிகம் இருக்குது. பொட்டாசியம் இருந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ சுழற்சி அடிப்படையில் இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய புற நரம்புகள் வலு குறைவு தடுக்கப்பட்டு நரம்புகள் வலுப்பெற ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா இன்னும் உங்களுடைய நரம்புகள் வந்து ஆரோக்கியமாக இருக்க ஆரம்பிக்கும். அன்றாடம் தொடர்ந்து இதை எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு மண்டலம் உங்களுக்கு அதிகமான ஒரு புத்துணர்ச்சியாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக செயல்பட ஆரம்பிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லாமல் நரம்புகள் வலுப்பெற ஆரம்பிக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். இந்த உணவுகள் எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருக்க பழகிக்கோங்க. வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து இருக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.